பார்வையாளர் அனைவருக்கும் தமிழம் வலையொலியின் அன்பு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு சீமான் கேட்ட இரண்டே கேள்விகள், விஜய் அரசியலின் பரிதாப நிலை என்பது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம். நேற்று மாலை நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கின்ற அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு தரமான சம்பவத்தை செய்து முடிச்சிருக்கிறாரு. தமிழ் தேசிய கிறிஸ்தவ பாதிரிமார்கள் ஒருங்கிணைத்த ஒரு முக்கியமான கூட்டம், கிறிஸ்தவர்களினுடைய கேள்விகளுக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் சொல்லுகின்ற பதில் என்ன என்பது போன்று ஒருங்கிணைக்கப்பட்ட அந்த கூட்டமானது மாலை 6:30 மணிக்கு தொடங்கி இரவு 9 மணி வரையிலும் நடந்து முடிந்தது. அந்த கூட்டத்தில் மிகச் சிறப்பான கேள்விகள், அதாவது கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்ட தமிழர்களின் தரப்பில் கேட்கப்பட்ட கேள்விகள், அதற்கு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் வைத்த பதில்கள் என அந்த கூட்டமானது சிறப்பாக நடந்து முடிந்தது. இந்த கூட்டத்தில் தான் போற போக்கில் மிக முக்கியமான சம்பவத்தை செய்திருக்கிறாரு. தமிழக வெற்றிக் கழகத்தின் தரப்பிற்கு 2 கேள்விகளை அண்ணன் சீமான் அவர்கள் முன்வைத்திருக்கிறார். இந்த கேள்விகள் மிகுந்த யதார்த்தமானது, மிகுந்த நியாயமானது. இந்த 2 கேள்விகளுக்கும் அவர்களிடம் எப்பொழுதும் பதில் இல்லை என்கின்ற நிலையில தான் விஜய் அவர்களினுடைய அரசியலானது ஒரு பரிதாப நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறத கண்கூடா பார்க்க முடிகிறது. அப்படி என்ன கேள்விகளை நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் வைத்தாரு, அது ஏன் பரிதாப நிலைக்கு போகும்னு நீங்க சொல்றீங்க அப்படிங்கிறதை பார்ப்பதற்கு முன்னாடி, நாம் தமிழர் கட்சியானது இயக்கமாக 2009 தொடங்கப்பட்டது. 2009க்கு பிறகு 2010 உங்களுக்கு கட்சி என்கின்ற நிலையில தொடங்கி கிட்டத்தட்ட 16 வருடங்களை கடந்து போய்கிட்டு இருக்குது. தேர்தல் அரசியல் என்ற நிலையில 4 பொது தேர்தலை, அதாவது பாராளுமன்றம் சட்டமன்ற தேர்தலை எல்லாம் எதிர்கொண்ட பிறகு 5வது தேர்தலை எதிர்கொள்ள போகின்ற ஒரு சூழல்ல நாம் தமிழர் கட்சி தயாராகி கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2009 2 வருடத்திற்கு முன்னாடி தான் அந்த கேள்விகள் எல்லாம் கொஞ்சம் தவிர்த்தானுங்க. 2009 2023 வரலையும் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமானை நோக்கி ஒரே ஒரு கேள்வி மட்டும் தொடர்ச்சியாக துரத்தி கொண்டே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர்கிட்ட மட்டும் இல்லை, நாம் தமிழர் கட்சியின் சார்பாக நேர்காணலுக்கு போகின்ற எல்லாரிடமும் மறக்காமல் ஒரே ஒரு கேள்வி கேட்கப்படும். அந்த கேள்வி என்னன்னா, யாரெல்லாம் தமிழர்கள்? நாம் தமிழர் கட்சியினுடைய தரப்பினுடைய அந்த விவரணையின் அடிப்படையில், உங்களுடைய கொள்கையின் அடிப்படையில் யாரெல்லாம் தமிழர்கள்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அண்ணன் சீமான் அவர்களினுடைய கடந்த கால நேர்காணல் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கேள்வி மட்டும் தொடர்ச்சியாக வரும், அதே கேள்வி தான். அப்போ ஒரு முறை இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு முறை அண்ணன் சீமான் அவர்களோடு பேசி கொண்டிருந்த பொழுது ஒரே ஒரு கேள்வி மட்டும் தொடர்ச்சியாக உங்கள்கிட்ட கேட்கப்பட்டு கொண்டே இருக்குது அண்ணே, நீங்கள் தொடர்ச்சியாக பதில் சொல்லிக்கிட்டே ஒரே பதிலையே சொல்லுகின்ற அந்த பதிலை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, இது உங்களுக்கு மிகப்பெரிய கோபத்தையும் ஒரு பெரிய சிக்கலையும் உருவாக்காதா அப்படின்னு நம்ம தரப்பில் பேசி கொண்டிருந்த பொழுது அண்ணன் சீமான் அவர்கள் மிக தெளிவாக ஒன்று பதிவு பண்ணார். அதாவது பொதுமக்களினுடைய தளத்தில் ஒரு தத்துவார்த்த அரசியல் வளர்ந்து கொண்டிருக்கும் பொழுது பல்வேறு தரப்பிலிருந்து பல்வேறு கேள்விகள் வந்து கொண்டே இருக்கும். அப்போது ஒரு கேள்விக்கு ஒரு கூட்டத்தில் நம்ம பதில் சொல்லிட்டோம், அதே கேள்வி இன்னொரு கூட்டத்தில் கேட்கப்படுகிறது அப்படின்னு சொன்னால் அந்த கேள்விக்கு நீங்கள் அதை விட, அதாவது முன்பு சொன்ன பதிலை விட விளக்கமான பதிலை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். போன கூட்டத்திலேயே இதற்கான பதிலை சொல்லிட்டேனே, மீண்டும் இந்த கேள்வியை கேட்குறீங்களே அப்படின்னு கோவப்படக்கூடாது. ஏன்னா போன கூட்டத்தில் நாம் சந்தித்த ஆட்கள், நம்மை சந்தித்த ஆட்கள், இந்த கூட்டத்தில் நாம் சந்திக்கிற ஆட்கள், நம்மை சந்திக்கின்ற ஆட்கள் இப்படின்னு பார்த்தீங்கன்னா வெவ்வேறானவர்களாக இருப்பாங்க. அதனால எத்தனை செய்தியாளர்கள் சந்திப்பாக இருந்தாலும் சரி, எத்தனை நேர்காணலாக இருந்தாலும் சரி, ஒரு கேள்வி நம்மை நோக்கி வருகிறது, அந்த கேள்விக்கு நாம் ஏற்கனவே பதில் சொல்லி இருந்தாலும் சரி, இந்த கேள்விக்கான பதில் நம்மிடம் இருந்துச்சுன்னா அந்த கேள்விக்கான பதிலை சொல்லிட்டு கிடக்கிறது தான் இந்த மண்ணில் தத்துவார்த்த அரசியலை மிக வேகமாக கட்டமைத்து வளர்க்க முடியும் அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னதை இப்போதைக்கு நமக்கு ஞாபகம் வருகிறது. இன்றைய சூழல்ல இந்த இப்போ 2 கேள்விகளில் விஜயனுடைய அரசியல் பரிதாப நிலையை நோக்கி போயிருச்சு அப்படின்னு நாம் எதற்காக சொல்கிறோம்னா, இப்போ கட்சி தொடங்கிய காலம் தொட்டு தமிழக வெற்றிக் கழகம் 2 மாநாடுகளை சந்திக்கிற வரலையும் இந்த 2 கேள்விகளுக்கு மட்டும் அவங்க விரிவாக பேசவும் இல்லை.
அதே போல் விளக்கமாக பதில் சொல்லவும் இல்லை. தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தரப்பை சந்திக்கின்ற செய்தியாளர்கள் தரப்பிலிருந்து கூட இந்த கேள்விகளை தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமையினிடமோ அல்லது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய சார்பில் செய்தியாளர்களை சந்திக்கின்ற ஆட்களிடமோ இவங்க ஒரு பொழுதும் கேட்கறது இல்லை. இப்போ இவர்களுக்கு இது போன்ற கேள்விகள் உதிக்காமலே இருந்துச்சா? அதாவது தமிழக வெற்றிக் கழகத்தை கேள்விக்கு உள்ளாக்கப்பட வேண்டிய செய்தியாளர்கள் தரப்புல இந்த 2 கேள்விகளும் இவர்களுடைய சிந்தனைக்கு வராமலே இருந்துச்சா? இல்லை இவர்களுடைய சிந்தனையில இதையெல்லாம் கேட்டு விஜயினுடைய அரசியலை எதற்கு பரிதாப நிலைக்கு உள்ளாக்க வேண்டும் என்கின்ற அதாவது விஜய்க்கு ஒரு ஆதரவாக செயல்பட வேண்டும் என்பதன் அடிப்படையில் இந்த கேள்விகளை தவிர்த்துட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ சீமான் அண்ணன் நேற்று அதை கேட்ட பிறகு நமக்கு வருது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நேற்று எவ்வளவோ பிரச்சனை நடந்துச்சு, எவ்வளோ கேள்விகள் கேட்கப்பட்டது, எவ்வளவோ இலக்கமான பதில்கள் எல்லாம் அந்த இடத்துல சொல்லப்பட்டது. ஆனால் ஒருத்தர் கேள்வி கேட்கும் பொழுது சற்று கோவப்பட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பிகைன் நோட்ஸ் என்ன பண்ணுதுன்னா அந்த மட்டும், அதாவது திருச்சியில் சீமான் அவர்களிடம் கேள்வி கேட்டு திக்குமுக்காட செய்த ஒருவர் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பேசுறாரு, என்ன கேள்வி கேட்கிறாரு அப்படிங்கிறத இந்த ஊடகமானது ஒளிபரப்பல. அதற்கு அண்ணன் சீமான் அவர்கள் சொன்ன தரப்பு பதிலையும் உங்க ஒளிபரப்பல. அந்த கேள்வி கேட்கும் பொழுது எழுந்திருச்சு நின்று கோபமா அவர் பேசுறாரு இல்லையா, அதை மட்டும் எடுத்துட்டு அதையும் அந்த வீடியோவை நாம் தமிழர் கட்சியினுடைய வெப்சைட்டில் இருந்தே டவுன்லோட் பண்ணி வீடியோ கிரெடிட்ஸ் கோஸ் டு நாம் தமிழர் கட்சின்னு போட்டுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை ஒரு சர்ச்சையான ஒரு கூட்டமாக மாற்றி விட்டுட்டாங்க. அந்த உண்மையிலேயே சர்ச்சையான கூட்டமாக மாற்றப்பட வேண்டிய கூட்டம் என்னென்ன கூட்டம்னு அவர்களுக்கு தெரியும். மேலும் நேற்று சர்ச்சையாக்கி இருக்க வேண்டிய செய்தி என்னென்னா, தமிழக வெற்றிக் கழகத்தை நோக்கி சீமான் அவர்களினுடைய ஆணித்தரமான 2 கேள்விகள் அப்படின்னு சொல்லி இந்த 2 கேள்விகளையும் வைத்து இந்த கேள்விகளுக்கு விஜயினுடைய அரசியல் தரப்பிலிருந்தோ தமிழக வெற்றிக் கழகத்தின் தரப்பிலிருந்தோ ஏதாவது பதில் இருக்கா இப்படின்னு போட்டிருந்தா இது இன்னும் பரபரப்பாகவே போயிருக்கும். ஆனால் அந்த பரபரப்பை உருவாக்கி கொண்டு விஜய் அவர்களுக்கு நெருக்கடியை கொடுக்க வேண்டாம் என்று நினைக்கின்ற பிகைன் நோட்ஸு, இன்னும் விகடன், இது போன்ற ஆட்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் எதையோ கேள்வியா இன்னொருத்தர் கேட்க போய் அவர் அதற்கு பதில் இல்லாமல் திண்டாடினது போல ஒரு தோற்றத்தை உருவாக்க நினைக்கிறது. பெரிய தர்ம சங்கடம். இன்னும் சொல்ல போனால் விஜய் அவர்களை இவர்கள் எத்தனை நாளைக்கு இப்படியே காப்பாற்றி கொண்டுட்டு ஒரு பொம்மை மாதிரி வச்சிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்மக்கிட்ட இருக்கு. இப்போ சரி, இவ்வளவு பேசிட்டோம். அண்ணன் சீமான் அவர்கள் விஜயை நோக்கி வைத்த கேள்விகள் என்ன? 2 கேள்வி தான். நிறைய கேள்விகளை அவர் சொன்னாலும் அந்த வைட்டல் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது 2 கேள்வி தான். அதாவது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய அரசியல் எதிரி ஒருத்தர், கொள்கை எதிரி ஒருத்தர் அப்படின்னு சொல்றீங்க. அரசியல் எதிரியும் கொள்கை எதிரியாக நீங்க காமிக்கிற 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரி. அப்போ ஒரு மனுஷனுடைய அரசியலுக்கும் கொள்கைக்கும் இவ்வளோ பெரிய முரண்பாடு இருக்குமா? அதாவது கொள்கை எதிரி என்று நீங்கள் சொன்னவர்களுக்கும் அரசியல் எதிரி என்று சொன்னவர்களுக்கும் என்ன கிரைட்டீரியா வச்சிருக்கிறீங்க? நீங்க கொள்கை எதிரின்னு ஒருத்தரை சொல்றீங்க இல்லையா, அந்த கொள்கை எதிரிக்கு நீங்க உண்மையிலேயே எதிரியா என்று நாங்க தெரிஞ்சுக்க உங்க கொள்கை என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி. இந்த கேள்வி மிக முக்கியமான கேள்வி. ஏன்னா இங்க கொள்கை எதிரி என்று பாரதிய ஜனதா கட்சியையும் அரசியல் எதிரி என்று திராவிட முன்னேற்ற கழகத்தையும் சொல்லுகின்ற விஜய் தரப்பு கொள்கை எதிரின்னா என்னுடைய கொள்கை என்னென்ன கொள்கை இருக்குங்க, இன்னென்ன கொள்கைகளுக்கெல்லாம் அவர் எதிரியா இருக்கிறாரு, அதனால இவருடைய கொள்கைக்கு நான் எதிரி அப்படின்னு சொல்லலாம். அதே போல என்னுடைய அரசியல் கருத்துக்கெல்லாம் இது இருக்குங்க, என்னுடைய அரசியலுக்கு இவங்க எதிரியா இருக்கிறாங்க, அதனால இவங்க எதிரி, அரசியல் எதிரி. உனக்கு இன்ன வரலையும் உன்னோட அரசியல் என்னன்னு சொல்லலை, உன்னுடைய கொள்கை என்னன்னு சொல்லலை. ஆனால் அதாவது ஒன்றுக்கு ஒருத்தன் எதிர் முகாமில் இருக்கிறன்னு தன்னைத்தானே காட்டி கொண்டு இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியையும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் கொள்கை எதிரி ஒன்று, அரசியல் எதிரின்னு ஒன்று சொல்றியே. கொள்கையும் அரசியலும் வெவ்வேறானதாக இருக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இது ரொம்ப ரொம்ப எளிமையான கேள்வி. இந்த எளிமையான கேள்விக்கிட்ட தமிழக வெற்றிக் கழகத்திடமிருந்து ஒரு பதிலும் சொல்ல முடியாது. ஏன்னா பதிலே அங்கே இல்லை. ஒருவேளை பதில் சொல்ல அவங்க முயற்சி செஞ்சாலே தத்துவங்கிறது ஒன்று இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு பொது தளத்தில் வந்துடலாம். இது ஒரு கேள்வி. அடுத்த கேள்வி என்னன்னா, நீங்கள் வந்திருக்கிறவன் நல்லவனா கெட்டவனான்னு பார்க்காதீங்க, நேர்மையாளனான்னு பாருங்க அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் 2வது மாநில மாநாட்டில் பேசின பேச்சு. ரொம்ப லாஜிக்கான கேள்வி என்னன்னா,
நல்லவனா கெட்டவனான்னு பார்க்காம ஒருத்தன் நேர்மையானவன் எப்படி முடிவுக்கு வர முடியும்? ஒருத்தன் நல்லவனா இருந்தால் மட்டும்தான் நேர்மையானவனா இருக்க முடியும். நேர்மையானவன் இருக்கிறவன் நல்லவனா தான் இருப்பான். ஒரு கெட்டவனை எப்படி நேர்மையானவன் என்கின்ற பட்டியலில் கொண்டுட்டு வருவீங்க? நீங்கள் நல்லவனா கெட்டவனான்னு பார்க்கக்கூடாது, நேர்மையானவனா இருக்கிறானான்னு பார்க்கணுன்னு விஜய் அவர்கள் சொன்னது யாருக்கு? இப்போது விஜய் அவர்கள் கெட்டவர் ஆனால் நேர்மையானவர்னு ஒருத்தன் சொல்கிறான்னா, சொல்கிறவன் கெட்டவனா நல்லவனாங்கிற முடிவுக்கு வந்துருங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் அண்ணன் சீமான் அவர்கள் நேற்று அந்த தளத்தில் வச்சிருக்கிறாரு. இப்போ இந்த கேள்விக்கு எந்த பதிலும் இல்லை. இப்போது இதெல்லாம் நம்ம ஏன் இதை பரிதாப நிலை அப்படின்னு சொல்கிறோம்னா, இப்படியெல்லாம் ஒரு செய்தியை விஜய் அவர்கள் பொதுக்கூட்டத்தில் பேசும் பொழுது இப்படியெல்லாம் எதிர்த்தரப்புல இருந்து கேள்வி வருமே, பதில் கேள்வி வருமே. நம்ம பேசுகிறத ஒன்று சைடாகவே கேட்டுட்டு போயிட மாட்டாங்களே. நீங்கள் அரசியல் எதிரி வேற, கொள்கை எதிரி வேறன்னு நம்ம சொல்லிட்டோம்னா உன்னுடைய அரசியல் என்ன, உன்னுடைய கொள்கை என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்களே. ஆனால் அப்படி கேட்குறவங்களுக்கு நம்மள்ட்ட என்ன பதில் இருக்கு? நல்லவனோ கெட்டவனோ நேர்மையாளவனை நீங்கள் ஆதரிங்கன்னு சொன்னால், கெட்டவன் எப்படி நேர்மையானவனாக இருப்பான்? கெட்டவன் கெட்டவனுக்கு தானே நேர்மையானவனாக இருப்பான். கெட்டவன் எப்படி நல்லவனுக்கு நேர்மையானவனாக இருப்பாங்கிற ஒரு கேள்வி எதிர்த்தரப்பில் வருமே. நம்மள்கிட்ட பதில் இல்லையே, அதற்கு நம்மள்கிட்ட பதில் இல்லையே அப்படிங்கிற எந்த புள்ளியிலையும் விஜய் அவர்கள் யோசிக்க முடியலை. ஏன்னா இந்த யோசனை எதுவுமே இந்த கொள்கை எதிரி, அரசியல் எதிரிங்கிற யோசனையும் சரி, இந்த நல்லவன் கெட்டவன் நேர்மையானவங்கிற யோசனையும் சரி, விஜய் அவர்களினுடைய தரப்புலையோ அவருடைய சிந்தனையிலேயே உதிக்கல. இந்த ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தவங்கள்ட்ட உதிச்சது. இப்போ அண்ணனை ரொம்ப தெளிவாக, அதை இன்னும் சொல்ல போனால் அண்ணன் சீமான் அவர்கள் நேற்றைய கூட்டத்தில் விஜயின் மீது இறக்கப்பட்டு தான் பேசினார். நான் உன்கிட்ட முன்னாடியே சொன்னேன், நீ எதுவாக இருந்தாலும் நான் சொல்கிறது படினாலும் கேட்டுட்டு போய் தொலை அப்படின்னு நான் சொன்னேன். நீ அதை கேட்கல. நீ உனக்கு சொல்லி கொடுக்க, எழுதி கொடுக்க ஒருத்தரை வச்ச. ஆனால் இன்னைக்கு பாரு, அவங்க எந்த இடத்துல கொண்டுட்டு வந்து விட்டுட்டாங்க. கொள்கை வேற அரசியல் வேற என்ற நிலையில் உன்னை கொண்டுட்டு வந்து விட்டுட்டாங்கன்னா இனி உன்னுடைய அரசியல் விளங்காமல் போயிடும் அப்படிங்கிறதும், அதே போல் நல்லவன் கெட்டவனும் ஒரே தராசில் வச்சு கெட்டவனுக்கு எவன் நேர்மையானவனா இருக்க முடியும், நேர்மையானவனா எப்படி இருக்க முடியும் என்ற நிலையை கொண்டுட்டு வந்து இந்த நிலையெல்லாம் உன்னை கொண்டுட்டு வந்து வச்சுட்டாங்க. நீ லெஃப்டில் திரிஞ்சு இப்போதைக்கு படிக்கணும், நீங்கள் இடது பக்கம் திரும்பி நீங்கள் என்ன பண்ணணும், கையை உயர்த்தணும், இந்த பக்கத்து நம்பிக்கையிலேன்னு சொல்லணும், ஆக்ரோஷமாக சொல்லணும், இப்படின்னு டோட்டல் ஸ்கிரிப்டையும் கொண்டாந்து ஒன்ட்ட கொடுத்துட்டாங்கன்னா இப்போ தமிழக வெற்றி கழகத்தினுடைய நடிகராக நீங்கள் இருந்துட்டு போயிடுறீங்க. அந்த படத்தோட இயக்குனராக இயக்குனர் ஸ்கிரிப்ட் ரைட்டராக யார் இருக்கிறாங்க அப்படிங்கிற கேள்விதான் நேற்றைய பொதுக்கூட்டத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் செய்த சம்பவம். உண்மையிலேயே அறிவார்ந்த அரசியலை நோக்கி நகர்கிற எல்லாருக்கும் வருகின்ற கேள்வி இதுதான். ஒருத்தன் கொள்கையால் ஒருத்தன் இருக்கிறான்னா கொள்கை தானே அரசியலாக வர முடியும். ஒருத்தன் அரசியலுக்கு முக்கியமாக ஆதாரமாக கொள்கை தானே முன்மொழிய முடியும். ஒருத்தன் அரசியலில் ஒருத்தன் எதிரியாகவும் இன்னொருத்தன், அதாவது அரசியல் எதிரிக்கு எதிர் சித்தாந்தத்தில் இருக்கிறவன் கொள்கை எதிரியாகவும் எப்படி இருக்க முடியும்? அப்போ ஒன்று தெரிஞ்சுக்கணும், ஓட்டுக்காக இவங்க ரெண்டு பேரையும் நீ எதிர்க்கிறிய ஒழிஞ்சு உன்னுகிட்ட அரசியலும் இல்லை, உன்னுகிட்ட கொள்கையும் இல்லை அப்படிங்கிற ஒரு எளிதான புரிதலுக்கு வந்துடலாம் அப்படிங்கிறது நேற்று அண்ணன் சீமான் அவர்கள் கேட்ட இரண்டே கேள்வியில் சாதாரண வெகு இலகுவாக சிந்திக்கக்கூடியவர்களுக்கு கூட புரிந்துவிடும் அளவில் அந்த கேள்வியானது இருந்தது. இந்த கேள்வியை விஜய் தரப்பு எந்த காலத்திலையும் எதிர்கொள்ள முடியாது. ஏன்னா விஜய் தரப்புக்கிட்ட எந்த பதிலும் இல்லை. வழக்கம் போல் நீங்கள் நான் சிங்கம், நான் புலி, அதே போல் இந்த புலி சிங்கத்துக்கும் அண்ணன் சீமான் என்னென்னா, ஒரு புலி குறித்து நீ பேசும் பொழுது அல்லது ஒரு சிங்கம் குறித்து நீ பதிவு செய்யும் பொழுது சிங்கத்தினுடைய உண்மையான குணங்கள் என்ன, அது என்ன மாதிரி நடந்துக்கும் அப்படின்னு கூட தெரியாமல் வேற ஏதோ ஒரு மிருகத்தினுடைய குணங்களெல்லாம் கொண்டுட்டு வந்து காட்டுக்கே ராஜா கர்ஜித்தால் 8 கிலோமீட்டர் கேட்கும் அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக சிங்கத்தின் மீது ஏற்றி வைத்து பொது இடத்துல அசிங்கப்பட வேண்டிய ஒரு சூழல் வந்துருச்சு அப்படின்னு நேற்றைய கூட்டத்தில் தமிழ் தேசிய கிறிஸ்தவ பாதிரிமார்கள் ஒருங்கிணைத்த கூட்டத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பரிதாப அரசியல் நிலையை படம் போட்டு காட்டுவதற்காக 2 கேள்விகளை முன்வைத்தார். அந்த கேள்விகளுக்கு இப்போ இதெல்லாம் நாம் பேசுகிறோம், நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறாரு அண்ணன். ஆனால் இந்த செய்தியாளர்களோ இந்த காட்சி ஊடகங்களோ இந்த கேள்விகளை எதிர்காலத்தில் அவரோ அல்லது அவர் சார்ந்தவர்களோ செய்தியாளர்களை சந்திக்க வரும் பொழுது இதை வைக்க வேண்டும் என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.